ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் வித் மீ ஏடி. தஞ்சை பெரிய கோயிலை போய் பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசையாகவே இருந்தது. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பொன்னியின் செல்வன் மூவி வந்தது தான். அந்த மூவி பார்த்ததுக்கப்புறமாகட்டும் அண்ட் ராஜராஜ சோழனால எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தஞ்சை பெரிய கோயில் தான். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் ரீசெண்டாக அந்த கோயில் போய் விசிட் பண்ணும்போது அந்த கோயிலை அவங்க பார்த்த வியூவை அப்படியே கையில் பார்த்திங்கன்னா டேட்டூ பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அண்ட் நானுமே பார்த்திங்கன்னா அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் ஆகட்டும், எனக்கு அந்த கோயிலை போய் பார்க்கணுன்ற ஆர்வம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் அந்த கோயிலுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நடுவில் நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிஸ் அந்த கோயிலை பற்றியும் அண்ட் ராஜராஜ சோழரை பற்றியும் அண்ட் லாஸ்ட் வீடியோ எண்டில் இந்த கோயிலை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் டு ஆர் சேனல் வித் மீ ஏடி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 11th செஞ்சுரியில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம், இன்றைக்கும் எல்லாராலையும் பேசக்கூடிய ஒரு விஷயம்தான் தஞ்சை பெரிய கோயில். யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டில் கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ்க்கு கீழே 3 டெம்பிள்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டெம்பிள் பார்த்திங்கன்னா இந்த பிரகதீஸ்வரா டெம்பிள் தான். அண்ட் இன்னொரு கோயில் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனோட பையனான ராஜேந்திர சோழன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரமும் அதில் இருக்குது. என்னதான் இது ஒரு சிவனுக்காக தன்னோட டிவோட்டியான ராஜராஜ சோழன் கட்டின ஒரு கோயிலாக இருந்தாலுமே இன்றைக்குமே எல்லாராலையுமே வியப்பாகவும் ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டாகவும் பார்க்கக்கூடியதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பிளேஸ் அ மேஜர் ரோல். நான் ஒரு ஈவினிங் டைமில் தான் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிருந்தேன். வெளியவே பார்த்திங்கன்னா பூலாம் விற்றுட்ருப்பாங்க. அண்ட் நீங்கள் போட்டிருக்க ஸ்லிப்பர் அண்ட் பேக் எல்லாம் சேஃபாக வைக்கிறதுக்கு பே பண்ணி உள்ளே நீங்கள் வச்சிடலாம். அண்ட் நீங்கள் பேகை உள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சாலுமே செக்கிங் இருக்கும். செக்கிங் முடிச்சுட்டு நீங்கள் பேக்கையும் உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். கோயிலை வெளியேந்து பார்க்கும்போதே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. உள்ளே போனதுமே எனக்கு எக்ஸைட்மெண்ட் அதிகமாகிட்டே இருந்துச்சு. நீங்கள் உள்ளே என்டர் ஆனதுமே பார்த்திங்கன்னா இந்த கோயிலை பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அண்ட் இந்த கோயிலோட ஹோல் பிளானிங்குமே பார்த்திங்கன்னா அங்கே வச்சுருப்பாங்க. நீங்கள் அதெல்லாமே பார்க்கலாம். ஒன்று எங்கெங்கே இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த கோயிலுள்ள இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் கட்டப்பட்டதான்னு கேட்டால் கிடையாது. அவர் 11th செஞ்சுரியில் கட்டினது பார்த்திங்கன்னா அதோட மெயின் டெம்பிளான அந்த கோபுரம், விமான டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தான் பார்த்திங்கன்னா சிவன் இருக்காரு, கர்ப்பகிரகான்னு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்து 1000 வருஷங்களில் நிறைய பீரியட்ஸ் சேஞ்ச் ஆச்சு. நிறைய பேர் இந்த இடத்த ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லையா. இந்த கோயிலுக்கு அப்படி ஒரு பெருமை சேர்க்குற விதத்தில் இன்னொன்னா ஒரு அடிஷன் தான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நந்தி ஸ்டாச்சு. நீங்கள் உள்ளே என்டர் ஆனதுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறதே அந்த நந்தி ஸ்டாச்சு தான் இருக்கும். அந்த நந்தி ஸ்டாச்சுவோட வெயிட் மட்டுமே பார்த்திங்கன்னா 20 tons இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா நாயக்கரோட காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு விஷயந்தான். அண்ட் இந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டோனால் கட்டப்பட்டது. இந்த ஹோல் இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் நந்தி ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா இந்த தஞ்சை பெரிய கோயிலில் தான் இருக்குது. நீங்கள் ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போய் நந்தி ஸ்டாச்சு பார்க்கும்போதே ஸ்டாச்சுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த விமான டவர் இருக்கும். அதாவது அந்த மெயின் கோபுரம், சிவன் இருக்கக்கூடிய அந்த மெயின் கோபுரம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இந்த நந்தி ஸ்டாச்சு இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல் தஞ்சை பெரிய கோயிலுமே கிரானைட்டால் கட்டப்பட்டது. டோட்டலாக 1,30,000 டன் இம்போர்ட்டட் கிரானைட்ஸ்னால் கட்டப்பட்டது தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மெயின் கோபுரம், அந்த மண்டபம் இருக்கு இல்லையா, சிவன் இருக்கக்கூடிய அந்த மண்டபம், அதுதான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த டாலஸ்ட் மண்டபம் இன் சவுத் இந்தியா. அண்ட் அது உள்ளே இருக்கக்கூடிய சிவன் பார்த்திங்கன்னா லிங்கம் ஃபார்மில் இருப்பார். அதுதான் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் லிங்கம். இவ்வளோ சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த கோயிலை ராஜராஜ சோழன் கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் ராஜசிம்ஹா அப்படின்ற ஒரு அரசர் கட்டின ஒரு கோயில் தான் கைலாயநாதர் கோயில். அந்த கோயிலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ராஜராஜ சோழன் தான் அதே மாதிரியே நம்மளும் ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலை கட்டியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு இருக்குது. அண்ட் நாங்கள் நந்தி சிலையை பார்த்துட்டு அடுத்ததான் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா விமானா டவர், அந்த மெயின் சிவன் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு தான் போனோம். உள்ளார பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் அலோட் கிடையாது. அவ்வளோ பெரிய லிங்கம், அது 20 tons அதோட வெயிட் மட்டுமே. இந்த கோயில் இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆனதுக்கும் இத்தனை பேரால் வியப்பாக பேசுகிறதுக்கும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மட்டும் இல்லை, இதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டான ஒரு ரீசன். அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டோம். இந்த டோமோட வெயிட் மட்டுமே பார்த்திங்கன்னா 80 டன். ஒரு சிங்கிள் ஸ்டோனால் கட்டப்பட்டது.
இதை விட இன்னும் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 80-10 டோமை 8 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கோபுரத்து மேலே எப்படிடா வித் ஒன்லி மேன் பவரை வச்சு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கொண்டு போய் மேலே வச்சாங்க அப்படின்றது தான் இன்ன வரைக்கும் எல்லாராலையுமே வியப்பாக பார்க்கக்கூடியதும் கேட்கக்கூடிய விஷயமாவே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போதே அங்கே நிறையா சான்ஸ்கிரிட்லேயும் தமிழ் லாங்குவேஜ்லேயும் இன்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கிறத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ரூல் பண்ணிகிட்டு இருந்த கிங்ஸோட ஹிஸ்டாரிக்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு ஹெல்ப் பண்ண பீப்புள், ப்ரீஸ்ட் ஆகட்டும், அங்கேயே தொண்டு செஞ்ச நடனம் ஆடின நாட்டியம் ஆடின பீப்புள் அண்ட் அதற்காக பக்தி பாடல்கள் பாடினவங்க, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 600 நேம்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் எழுதியிருக்கோம். அண்ட் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து நமக்கு கிடைச்ச இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ராஜராஜ சோழன் இந்த டெம்பிளை கலைக்காகவும் கலாச்சாரத்துக்குமான ஒரு மையமாகவே மாற்றுறாரு. ஒரு சென்டர் ஆஃப் டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா டான்ஸ் ஃபார்ம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராமினெண்ட்டாக வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு இடமாவே இந்த டெம்பிள் இருந்திருக்கு. அண்ட் ராஜராஜ சோழன் இங்கே 400 தேவதாசிஸ் கிட்ட எம்ப்ளாய் பண்ணுறாங்க. தன்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஃபுல்லாகவே இந்த டெம்பிள்கான ஒரு சேவையை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. அண்ட் அவங்க அதை மட்டும் இல்லாமல் கிளாசிக்கல் டான்சஸ்மே கற்றுக்குறாங்க. இவங்க எல்லாருமே வந்து கிளாசிக்கல் டான்சஸாகவும் இருக்காங்க, மியூசிஷியன்ஸுமே அங்கே இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தேவார பாடல்களை பாடி ஒரு பக்திமயமான ஒரு நடனமாடி இந்த மாதிரியான ஒரு விதமாக தான் இந்த தேவதாசிஸ் இருந்திருக்காங்க. அந்த டைமில் இவங்களுக்கு ஒரு ஹை ரேங்க் அண்ட் டிக்னிட்டி இந்த சொசைட்டியில் இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக இந்த கோயிலை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயிலோட மெயின் ஃபோக்கஸான சிவன் இருக்கக்கூடிய அந்த கோபுரம் விமானா டவரோட நிழல் தரையில் விழவே விழாதான். இதுக்கு ஒரு கதையும் சொல்லுவாங்க. ராஜராஜ சோழன் இந்த கோயிலை ஃபுல்லாக கட்டி முடித்ததுக்கப்புறமா கட்டினவங்களை பார்த்து ஒரு கொஷின் கேட்குறாரு. இந்த கோயில் நல்லா நிலைக்குமா, ஸ்ட்ராங்காக இருக்குமா, அவங்களோட ஸ்டெபிலிட்டியை வந்து கொஷின் பண்ணுற விதத்தில் கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்களாம், ஈவன் அதோட நிழல் கூட தரையில் விழாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ இந்த கான்வர்சேஷன்லேயே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த கோயில் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது. செகண்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் வெளியே நிறைய சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க. அதில் டோட்டலாக 81 போசஸ் ஆஃப் பரதநாட்டியத்தோட போசஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே செதுக்கியிருக்காங்க. தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் அடிக்கப்பட்ட பெயிண்டிங்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கிடையாது, எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ். லாஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா, இந்த கோயிலுக்கு எந்த ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டோ சிமெண்ட்டோ சாயிலோ எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு இன்டர்லாக்கிங் ஸ்டோன்ஸை வச்சு மட்டுமே இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அண்ட் நான் வந்து ஈவினிங்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கோயில் பார்க்க போனேன். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து இருட்டிடுச்சு, கொஞ்சம் லைட்டாக சேட் ஆகிட்டேன். பட் திடீர்னு பார்த்தா லைட் செட்டிங்லாம் ஆன் ஆகிடுச்சு. ஸோ அந்த லைட் செட்டிங்கோட அந்த கோயிலை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்ததும் கரெக்டாக மறுபடியும் எக்ஸிட் ஆகிற வேலை ஒரு குட்டி கடை இருக்கும், பிரசாதம்லாம் விற்பாங்க. அங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா லட்டு வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு லட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மன நிம்மதியோட அழகாக நாங்கள் வெளியே வந்துட்டோம். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் அண்ட் நான் அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் யாரெல்லாம் அந்த கோயில் போய் விசிட் பண்ணிங்களோ, உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸ் நான் சொல்லாதது இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் டு ஆர் சேனல் வித் மீ ஏடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.